என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, ஆன்மீகம்னா நீங்க ஆன்மீகத்தை சர்வ சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு மனிதனுக்குள்ள ஆன்மீகம் சாதாரணமா புகுவது இல்லை, புகுந்துடாது. ஆன்மீகம்னா அதிசயம் நடக்கும், அற்புதம் நிகழும், அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நிகழும், நடக்கும். எப்ப? நீங்க பக்குவப்படும் போது, நீங்க ஒரு ஆளா ஆவும் போது. ஆன்மீகம் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஒரு மனிதனுக்குள் ஆன்மீகம் அவ்வளவு சீக்கிரமா வராது. அவன் அடிப்படணும், மிதிப்படணும், உதவாங்கணும், அசிங்கப்படணும், துக்கப்படணும், அவமானப்படணும், அவன் உண்மையை உணரணும், அவன் பக்குவப்படணும். அவன் பக்குவப்பட்டு ஒரு ஆன்மீகவாதியா நிக்கணும். ஆன்மீகம்னா ஆன்மீகம்னா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏதோ மாலை போடுறது, திருநீர் பூசுறது, உத்திராட்சம் போடுறது, மலைக்கு போறது, பாத யாத்திரை போறது, காவடி எடுக்கிறது, கோயில் கோயிலா போறது, அதெல்லாம் ஒரு பக்கம். அது ஆன்மீகத்தின் சாரல்கள் தான். அதெல்லாம் சாராம்சம். ஆனா உண்மையான ஆன்மீகம், முழுமையான ஆன்மீகம் கத்தியில நடக்கிறது போல, உண்மையான ஆன்மீகம் நெருப்புல இறங்கிறது போல. எல்லா ஞானிகளும் கடவுள் கிட்ட பிச்சை எடுத்து தான் போனான். எந்த ஞானியும் அடிப்படாம, மிதிப்படாம, அசிங்கப்படாம, அவமானப்படாம, காயப்படாம, துன்பப்படாம இறைவன்கிட்ட போனதா சரித்திரம் இல்ல, வரலாறு இல்ல. இத நல்லா இந்த உண்மைய புரிஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும். அப்பதான் ஆன்மீகம் புரியும், மெய்ஞானம் புரியும். இல்லைன்னா ஒருபோதும் புரியாது.